வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல 14 டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். என்னன்னா அப்பர், லோவர், ப்ராப்பர், அதை போல 14 டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்பர். நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே வந்து லோவர் கேஸ்ல இருக்கு. இதை எல்லாமே நம்ம கேபிட்டலா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு அப்பர் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த செல்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லா வந்து கேபிட்டலா மாத்தணுமோ அதை நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர் கொடுத்த உடனே நம்ம வந்து இங்க வந்து லோவர் கேஸ்ல அடிச்சது இங்க வந்து அப்பர் கேஸா மாறிடும். த சேம் இங்க கீழே பார்த்தோம்னா லோவர்ன்ற கேஸ் இங்க கேபிட்டல் அடிச்சிருக்கோம். இங்க வந்து லோவர் கேஸா மாறணும்னா இஸ் ஈக்குவல் டு லோவர் டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். நம்ம அப்பர் கேஸ்ல அடிச்ச லெட்டர்ஸ் இங்க வந்து லோவர் கேஸா மாறிடுது. கீழே பார்த்தோம்னா ப்ராப்பர்னு இருக்கு. ப்ராப்பர் எதுக்குன்னா நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர்ல அடிப்போம், மற்றதெல்லாம் வந்து ஸ்மால்ல இருக்கும். அதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர் செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல வந்துடும், செகண்ட்லாம் வந்து ஸ்மால், மற்றது எல்லாமே வந்து ஸ்மால்ல வந்துடுது. நெக்ஸ்ட் லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன். லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட்ல லெஃப்ட்ல வந்து எவ்வளவு லெட்டர்ஸ் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன். அதை வந்து இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்னு டைப் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் டைப் பண்ணிட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா நமக்கு வந்து எத்தனை லெட்டர் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 6 கொடுக்குறேன். 6 கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். லெஃப்ட்ல இருந்து இந்த கே வந்து 1 எடுத்துக்கும். கேல இருந்து 6 ஆல்பபெட் எடுத்திருக்கு. கே வந்து 1 எடுத்துட்டு ஏ வந்து 2 அது மாதிரி 6 எடுத்திருக்கு. KARTHI தான் 6 வந்து வருது. அது வந்து இங்க டைப் பண்ணிடுது. த சேம் இங்க வந்து ரைட்டுக்கு பார்ப்போம். ரைட்டுக்கு எத்தனை வேணும் அப்படின்ட்டு இஸ் ஈக்குவல் டு RIGHT ரைட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு செல்லை செலக்ட் பண்றோம். செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா நமக்கு எத்தனை லெட்டர் தேவை. நான் வந்து 4 கொடுக்குறேன். ரைட் சைட்ல 4 என்டர் கொடுக்குறேன். ரைட் சைட்ல இருந்து AJAR அதை வந்து இங்க பார்த்தோம்னா நமக்கு ஒரு லெட்டரா வந்துடுது. 4 லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணது நமக்கு இங்க வந்துடுது. த சேம் இன் மிடில் நமக்கு வேணும் அப்படின்றத இஸ் ஈக்குவல் டு MID மிட்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு செல்ல ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் கமா கொடுக்குறோம். எந்த லெட்டர்ல இருந்து நமக்கு தேவை அப்படின்ட்டு மிடில்ல இருந்து நமக்கு எந்த லெட்டர்ல இருந்து தேவைன்னா இப்போ KART இருந்து நம்ம வர மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ வந்து 1 2 3 4 கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனை நம்பர் தேவை. THIK 4 கொடுத்துக்கலாம். 4, 4 என்டர் கொடுக்குறோம். THIK நமக்கு வந்துடுது. இதே போல மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். லென்த் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து டைப் பண்ணிருக்க டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் வந்து நமக்கு இப்போ இங்க வந்து தெரியும். LEN லென் அடிச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தோம்னா 11 லெட்டர்ஸ் இருக்கு. KARTHIK RAJI வந்து 11 லெட்டர்ஸ் வந்துருக்கு. இது வந்து ஸ்பேஸையும் வந்து கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ நான் இங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 12 மாறி எடுத்து ஸ்பேஸ் வேணாம் என்டர் கொடுக்குறேன். 11 மாறி எடுத்து ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரிம்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னா எக்ஸஸா நம்ம இப்போ இங்க பார்த்தோம்னா முன்னாடி பார்த்தோம்னா கேக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஆருக்கு முன்னாடி 2 ஸ்பேஸ், இங்க 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அந்த 2 ஸ்பேஸ்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பேஸா வச்சுக்கும். கேக்கு முன்னாடி வந்து அன்வான்ட் ஸ்பேஸை வந்து அது வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துரும். அதுக்கு தான் ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன். இஸ் ஈக்குவல் டு TRIM ட்ரிம் கொடுத்துட்டு
இங்க பாருங்க நமக்கு வருது ரிமூவ் ஆல் ஸ்பேஸ் ஃப்ரம் அ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எக்ஸப்ட் ஃபார் சிங்கிள் ஸ்பேஸ் பிட்வீன் வேர்ட்ஸ்ன்னு இருக்கு. ஜஸ்ட் நான் அதுக்கு டபுள் கிளிக் பண்றோம், டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். நமக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வந்து நமக்கு எவ்வளோ ஒன் ஸ்பேஸ் தான் தேவை அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கேக்கு முன்னாடி எந்த ஸ்பேஸுமே கொடுக்காம செல்லை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கு. இதை வந்து ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன். இந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் தேவையான ஸ்பேஸ் மட்டும் ஒன் ஸ்பேஸ் தான் தேவை, லெட்டருக்கு இடையில ஒன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நமக்கு டைப் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஆம்பர்சண்ட் சிம்பிளை பற்றி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இப்போ 2 லெட்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு இந்த செல்லில் இருக்கிறது நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஆம்பர்சண்ட் சிம்பிள் போட்டுட்டு அடுத்த செல்லை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தா நமக்கு இப்போ ஜாயின் ஆயிடுது. இப்போ நமக்கு இங்கே பார்த்தோம்னா ஸ்பேஸ் இல்லாமல் ஜாயின் ஆயிருக்கு. ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு செல் 1 ஆம்பர்சண்ட் டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் ஆம்பர்சண்ட் செல் 2 நெக்ஸ்ட் செல் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் வந்துடும். இந்த 2 செல்லில் இருக்க லெட்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்பேஸோட நமக்கு ஜாயின் பண்ணி காட்டும். அடுத்து கன்கேண்டினேட்டும் த சேம் ஆம்பர்சண்ட் மாதிரியே தான். அதுவும் வந்து 2 வேர்ட்ஸ் இல்லை எத்தனை வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ எல்லா வேர்ட்ஸையும் வந்து நமக்கு 2 or more வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி காட்டுறது தான் கன்கேண்டினேட் என்ற ஃபங்க்ஷன். பார்ப்போம். ஈக்குவல் டு concatenate text 1 comma text 2 என்டர் கொடுத்துட்டோம்னா நமக்கு பார்த்தோம்னா 2 ஜாயிண்ட் ஆகி வந்துடுது. இல்லை இதில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு concatenate செல் 1 comma டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் comma செல் 2. நமக்கு எத்தனை செல் வேணாலும் நம்ம அதை மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆட் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். இதான் வந்து கன்கேட்டினேட் ஃபங்க்ஷனோட யூஸ். இதில் என்ன ஒன்றுனா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைப் பண்ணி வந்து ஸ்பேஸ் விட்டு ஒரு 2 வேர்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து 1 2னா ஓகே. இப்போ வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபில்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் ஃபில் வந்து பார்க்கலன்னா நம்ம இன்னொரு வீடியோ இருக்குது அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃப்ளாஷ் ஃபில்ல யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். கன்கேட்டினேட் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இது வந்து 1 2 கொஞ்சம் வேர்ட்ஸ்க்குனா ஓகே, நிறைய வேர்ட்ஸ்னா ஃப்ளாஷ் ஃபில் தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒரு லெட்டரை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைண்ட் என்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் KARTHIK வந்து கேபிட்டல்லையும் RAJS ஸ்மால்லையும் அடிச்சிருக்கேன். இப்போ இங்கே வந்து நான் வந்து ஸ்மால் ஆரை ஃபைண்ட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டில் ஸ்மால் ஆரை நான் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபங்க்ஷன் என்னென்னா இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் டபுள் கோட் ஃபைண்ட் டெக்ஸ்ட் கீழே கிடது ஃபைண்ட் டெக்ஸ்ட் ஸ்மால் ஆர் டைப் பண்ணிட்டு கொடுக்குறோம். டபுள் கோட் மூடிட்டு கமா டெக்ஸ்ட் எங்கே இருக்கு. இப்போ வந்து இது வந்து ஸ்மால் ஆர் தான். ஸ்டார்ட் நம்பர் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை தேவையில்லை. நான் இப்போ இது 1 தான் கொடுக்குறேன். நிறைய லெட்டர்ஸ் இருக்குன்ற போது ஸ்டார்ட் நம்பர் தேவைன்னா நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 8 வருது. அப்போ ஸ்மால் ஆர் எங்கே இருக்குது நமக்கு 1 2 3 4 5 6 7 8 8th கேரக்டரில் ஸ்மால் ஆர் நமக்கு இருக்கு. இப்போ நான் இந்த 3rd கேரக்டரை ஸ்மால் ஆரா மாத்துறேன் அப்படின்னா பாருங்க அது 3ஆ மாறிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து அது எங்க ஸ்மால் ஆர் இருக்கோ அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கும். மறுபடியும் இதை கேபிட்டலா மாத்திட்டு என்டர் கொடுக்குறோம்னா 8ஆவே மாறிடும். இப்போ இது வந்து சென்சிட்டிவா இருக்கும். கரெக்டாக ஸ்மால் ஆர் நம்ம கொடுத்தோம்னா அது மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணும். இதே சர்ச்சில் போயிட்டு நம்ம ஸ்மால் ஆர்னு கொடுக்குறோம். இஸ் ஈக்குவல் டு சர்ச் லெட்டர் டைப் பண்ணுறோம். ஸ்மால் ஆர் கொடுத்துட்டு கமா வித்தின் தி டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். 3 வருது. சர்ச் பார்த்தோம்னா நம்ம ஆர் கொடுத்தா அது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எது நம்ம எந்த ஆர் கொடுத்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரில் எங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிச்சோ அந்த கேரக்டர் நம்பரை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபைனில் போனால் தான் கரெக்டாக அது வந்து நம்ம ஸ்மால் ஆர் கொடுத்தா ஸ்மால் ஆரையும் கேபிட்டல் ஆர் கொடுத்தா கேபிட்டல் ஆரையும் ஃபைன் பண்ணும். சர்ச்சில் அது மாதிரி பண்ணாது. ஃபர்ஸ்டே அது எந்த கேரக்டரை வந்து கேபிட்டல் ஆகட்டும் ஸ்மால் ஆகட்டும் எதை சர்ச் பண்ணுதோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும் சர்ச்சில். அதனால இது வந்து சர்ச் வந்து
லெஸ் சென்சிட்டிவ்னு சொல்ற ஃபங்க்ஷன், ஃபைண்ட் வந்து சென்சிட்டிவ் ஃபங்க்ஷன். ரீப்ளேஸ்ன்றது நம்ம வந்து நம்ம கேரக்டரில் சில வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளேஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரீப்ளேஸ் என்டர் ஓல்டு டெக்ஸ்ட் கேட்குது. வந்து ஓல்டு டெக்ஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமா எங்கேருந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குது. இங்கே ஸ்டார்ட் நம்பர் அப்படின்ட்டு கேட்குது. 1 நான் கொடுக்குறேன். கேலேருந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். 1 கமா நம்பர் கேரக்டர்ஸ் இருக்கு. எத்தனை கேரக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? நான் வந்து KARTHIK இது ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 7 கேரக்டர் வருது, அந்த 7 போடுறேன். 7 கொடுத்துட்டு கமா நியூ டெக்ஸ்ட் என்னன்ட்டு அதை வந்து டபுள் கோட் போட்டு டைப் பண்ணணும். என்டர் கொடுக்குறேன். பார்த்தோம்னா KARTHIK ILAYA மாறிடுது. இதை வந்து ரீப்ளேஸோடைய யூஸ். த சேம் ரீப்ளேஸ் மாதிரியே தான் சப்ஸ்டிடியூட்ன்றதும் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் டைப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது? டெக்ஸ்ட் கேட்குது. செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு கமா எந்த டெக்ஸ்ட்? ஓல்டு டெக்ஸ்ட் கேட்குது. இப்போ நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். KARTHIK டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட். ஓகேவா? நியூ டெக்ஸ்ட் அதுவும் வந்து இதே போல தான் டைப் பண்ணணும். RAJA நியூ டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பிரேக்கெட் செல்லை செலக்ட் பண்ணுறோம். ஓல்டு டெக்ஸ்ட் நியூ டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுது. அதான் சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன். என்டர் கொடுக்குறோம். பார்த்தோம்னா நமக்கு RAJA அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வந்துடுது. இப்போ வந்து நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணியாச்சு. கமா ஓல்டு டெக்ஸ்ட் நான் வந்து 2020 2030 மாற்ற போகிறேன். ஓல்டு டெக்ஸ்ட் 2 கமா நியூ டெக்ஸ்ட் 3. இப்போ என்டர் கொடுத்தோம்னா 2020 மாறாது, 3030 மாறும். பாருங்க 3030 மாறி இருக்கு. இது எப்படி 2030 மாத்துறதுன்னா ஜஸ்ட் இந்த 2 ரீப்ளேஸ் 3 கொடுத்தது மறுபடியும் கமா கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் நம்பர் எத்தனாவது கேரக்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இருக்கு, செகண்ட்ல ஒரு 2 இருக்கு. நம்ம வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸ் மாற்றணும் அப்படின்னா செகண்ட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா April 4 2030 மாறிடுது. இதுதான் வந்து 14 டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய யூஸ். தேங்க்யூ.